ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு இந்த நாளிலே வரப்போகிறது. நிறைய குடும்பங்களில் எதிர்பாராத விதத்தினால, எதிர்பாராத சூழ்நிலையினால நிறைய கடன்கள் அவர்கள் வாழ்வை சூழ்ந்து கொள்ளுகிறதை நாம் கவனிக்கிறோம். கடன் ஒரு மனிதனுடைய வாழ்வை வெகுவாய் பாதிக்கிறது நாம் எல்லாருக்கும் தெரியும். உழைக்கிற பணங்கள், பிரயாசப்படுகிற எல்லா பணங்களும் நிறைய நேரங்களில் வட்டி கட்டவும் கடன் அடைக்கவுமே பயன்படுகிறதை ஒழிய தன் குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்த பயன்படுகிறதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறந்து உன் தேசத்தின் மேல் அதற்குரிய காலத்தில் மழையை பெய்ய பண்ணி உன் கைகளின் எல்லா வேலையையும் ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பார். ஆண்டவர் இந்த நாளிலிருந்து நீங்கள் வேலை செய்கிற வேலையை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை, வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி உங்கள் வியாபாரத்தை நீங்கள் நடத்தி இருந்திருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல போதுமான வருமானம் இல்லாதது நிமித்தம் நீங்கள் அடிக்கடி கடன் வாங்கி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய வேலையில் இனி உங்களை சம்பள உயர்வுக்கு நேராக ஆண்டவர் இந்த நாளிலிருந்து நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். அநேகருக்கு நீங்கள் கடன் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவராக இயேசு உங்களுடைய பற்றாக்குறையை இந்த நாளிலிருந்து அவர் மாற்றப் போகிறார். ஒரே நாளிலே நடந்துருமா? இல்லை, சீக்கிரமாய் உங்கள் கடன்களை அடைக்க அவர் வழிகளை திறந்து வருமானத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்து ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அவர் உதவிகளை அனுப்பி பரத்திலிருந்து இந்த கடன் சுமையிலிருந்து உங்களை இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். விவசாயம் செய்து காத்து கொண்டிருந்தார். அங்கே மழை பெய்ய வேண்டிய காலத்தில் அவருடைய நிலத்தில் மழை பெய்யவில்லை. 1 வருடம் கழிந்தது, 2 வருடம் கழிந்தது. அவருக்கு வாழ்வாதாரத்தில் பிரச்சனை. விவசாயம் அவருக்கு முன்னேற்றத்தை தர முடியவில்லை. என்ன நடந்தது? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கினார். தன் குடும்பத்தை நடத்த கடன் வாங்கினார். கடன் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து ஒரு பெரிய தன் குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு கடன் சுமை உண்டாயிற்று. ஆனாலும் அவர் தளர்ந்து போகவில்லை. அவர் ஆண்டவரை இயேசுவை நம்பினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தன் குறைகளெல்லாம் சொன்னார். என் கடன்கள்லாம் நீர் அடைக்க வேண்டும் என்று தனக்கு நேரிட்ட சின்ன சின்ன வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச காலத்தில் அவருடைய கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அடைபட ஆரம்பித்தது. 2 வருடங்கள் கழித்த பிறகு அவர் ஊரில் நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது. மறுபடியும் விவசாயம் செழிக்க ஆரம்பித்தது. அவர் பயிரிட்டார், நல்ல விளைச்சலை கண்டார். அவரிடத்திலே கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் அவர்கள் நேர்மையை பார்த்து, அவருடைய உண்மையை பார்த்து, அவர் நிலத்தில் பயிரிட்ட எல்லா பயிர்களையும், எல்லா அந்த விளைச்சலையும், அறுவடையையும் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். சில மாதங்கள், ஒரு சில வருடங்களுக்குள்ள எல்லா கடன்களையும் அடைத்து விட்டார். அவர் வாழ்க்கை எப்படி மாறியது என்று ஒருவர் கேட்கும்போது அவர் சொல்றார், என் கடன் ஒரே நாளில் மறையவில்லை, ஆனால் தேவன் தினமும் என் கடனை அடைப்பதற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக தினமும் எனக்கு ஒரு ஆசீர்வாத கதவை ஆண்டவராய் இயேசு எனக்கு தினமும் திறந்து கொடுத்தார். அதனால என் கடன்களும் அடைக்கப்பட்டது. நான் இன்னைக்கு குடும்பமாக நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். கடன் பிரச்சனைக்கு உடனே அதிசயம் நடக்கலையே என்று நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். சீக்கிரமாய் வாய்ப்புகளை கர்த்தர் தரப்போகிறார். சீக்கிரமாக உங்கள் கடன் சுமைகள் மாறப்போகிறது. உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்பிக்கை, ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், ஜெபம்,
நேர்மை, இவையை விட்டு விடாதிருங்கள். முடியாதது போல் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தோன்றினாலும், இந்த கடன் அடைக்க வழியே இல்லை, மரணம்தான் வழி, தற்கொலை தான் வழி என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தாலும், தற்கொலை செய்து கொள்ளலாமா, குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று நீங்கள் இன்னைக்கு யோசித்து கொண்டிருந்தாலும், உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே. இன்று முடியாதது போல தோன்றின உன் கடன் சுமைகள் சீக்கிரமாய் சில நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள, வருடத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை மறுபடியும் செழிக்க போகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இந்த சத்தத்தை கேட்குறவங்க வாழ்க்கையில் மகிமையினால உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். கடன் சுமை உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? ஓ ஸ்தோத்திரம், எல்லாமே முடிந்தது போல நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், முடிந்ததென்று நினைத்த இடத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லா ஆண்டவரே, கடன் சுமையோடு, கடன் பாரத்தோடு, இந்த கடனை விட்டு எப்படி வெளியே வர என்று வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ளலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு உதவி செய்வார் இல்லையே என்று அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் அது நிறைவாக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலிருந்து கடன்கள் முடிவுக்கு வரட்டும், அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.